வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் உறவுகள்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நீண்ட நாளைக்கு பிறகு தான் இன்றைக்கு வீடியோவில் வந்திருக்கிறேன்னு கேட்டால், என்னுடைய சொந்த தேவைகள் அநேகம் இருந்ததால் அதுகளெல்லாம் முடித்து சரியாக ஒரு மாதத்துக்கு மேலே நான் வீடியோ வச்சு, அப்போ இன்றைக்கு 2 வேலையிடமும் விடுமுறை எடுத்து 3 கிழமை லீவ் எடுத்துருக்குது. அப்போ அந்த லீவுக்கெல்லாம் நிறைய வேலை செய்யணும். அப்போ ஒரு மாதம் சேர்ச்சிக்கும் போகையில் அது பெரிய விஷயமாக போயிட்டுது. அப்போ இன்றைக்கு சேர்ச்சிக்கு போயிட்டு அப்படியே பரிசீலனை அலுவலர்கள் முடிச்சு கொண்டு வருவோம் விளைக்கிட்ட. நீங்களெல்லாம் எப்படி இருக்கிறீங்கள்? உங்களுடைய விடுமுறைகள் எல்லாம் நல்லபடியாக போய் கொண்டிருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்ரீலங்காவை நோக்கி போயிருந்தார்கள். அவர்களுடைய போன பாதைகளை கொடுத்து வீடியோ ஃபோட்டோக்கள் எல்லாம் டிக்டாக்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இந்த நாடுகளிலிருந்து சென்றவர்கள், அது நல்ல விடயம். அதே போல் என்னவென்று கேட்டால், அண்ணா பாஸ்கரன் அண்ணா ரீச்சாவில் இந்த உணவு திருவிழா 4 நாள் தொடர்ந்து செய்வதாக, வெள்ளி சனி ஞாயிறுகள் செய்வதாக ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது ஏதோ ஒரு இடையூறாக அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே போன மக்களுக்கு சாப்பாடுகள் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும், ஒரு 100 பேர் வந்தாலே 7 பேர் வேலை செய்தால் கூட சமாளிப்பது என்பது கஷ்டமான காரியம். அப்படி இருக்கும் பொழுது இலங்கையில் உள்ள எல்லா மாவட்டத்திலிருந்து போன மக்களை எப்படி அவர்கள் சமாளிப்பார்கள் என்று சொல்லி நான் உண்மையிலே யோசித்தேன். இவ்வளவு பெரிய ஒரு உணவு திருவிழாவை எப்படி சமாளிப்பார்கள் என்று யோசிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நல்லா இருந்தது பார்த்துருந்தேன். பார்த்தா சனிக்கிழமை ஆன்லைனில் புக் பண்ணவர்கள் பார்த்தால் அவர்களுக்கு அங்கு சாப்பாடுகள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று சொல்லி டிக்டாக்களிலும் நிறைய பதிவுகள் ஃபேஸ்புக்கில் வந்திருந்தது. சரி, ஓகே, ஒரு விடயம் தவறு நடந்து விட்டது என்று சொல்லி அவர் முகநூல் வழியாக கதைச்சு அதை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அந்த காசுகளையும் தான் திரும்பி தருகிறோம் என்று சொல்லியிருந்தார். சரி, ஓகே, தவறு இல்லாத இடங்கள் எங்கேயுமே இல்லை, தவறுகள் திருத்தப்பட வேண்டும். அதுக்காக ஒரு தனி மனிதன் அங்கே போய் கிளிநொச்சியில் ஜக்கச்சி பகுதியில் இப்படி ஒரு ரீச்சா உருவாக்கி இவ்வளவு அரசாங்க உத்தியோகர்கள் இவ்வளவு வேலை செய்கிறவெல்லாம் சரியான களைப்பாக இருக்கும் பொழுது சென்று பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடத்தை செய்து வைத்திருக்காண்டு. அதுக்குரிய ஒரு மரியாதையை நாங்கள் கொடுக்க வேண்டும். அது தவறு தான், சாப்பாடு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே அதுகள் தவறு இருந்தால் அதுகளை சரி செய்து நாங்கள் போக வேண்டும். என்ன ஒரு தமிழரை மற்ற தமிழர்கள் இழிவுபடுத்தி பேசுவது தான் இன்றைய நாள் நாகரிகமாக இருக்கிறது. அதுகளை தவிர்த்து கொண்டால் நல்லா இருக்கும். அதே போல் இன்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ரீச்சா சரியான முறையில் மக்கள் எல்லாம் அங்கே பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதன் இவ்வளவு முயற்சி செய்திகளை செய்யும் பொழுது நாங்கள் அவர்களை பாராட்டாவிட்டாலும் அவர்களை குறை சொல்லி பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல பழக்கம். மற்றது அவர் பகிரங்கமாக விடயங்களை சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய காசுகளை நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தார். அது நல்ல விடயம். உண்மையிலேயே தவறு நடந்து விட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, அதை திரும்ப மீள சரி செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டவர் பேசியிருக்கிறார். அதே போல் அவருடைய வேலை செய்தவர்களுக்கு இடையூறுகள் வராமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தான் சரி ஞாயிறு திங்கள் கூட்டுகிறேன் என்று சொல்லியிருந்தார். அதுகளை நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய தாய்நாட்டில் அப்படி ஒரு விடயம் இருக்கிறது நினைச்சு நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுகளை விமர்சித்து வீணான விடயங்களை பேசி ஒரு மனிதரை காயப்படுத்துவது நல்லதல்ல. அதை வெளியே வர வேண்டும், அதுதான் உண்மை. அதே போல் நீண்ட நாள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன அரசியல் எவ்வளவு கடுமையாக போய் கொண்டிருக்கிறது உடைய பதிவு வரவில்லை என்று கேட்டிருந்தார். சிஎம் விஜய் அவர்கள் நிறைய நலத்திட்டங்களை நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதில் திமுகவினர் வெளிநடப்பு செய்கிறார்கள். அதே போல் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் வெளிநடப்பு செய்கிறார். அவர் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவர் திமுகவை எதிர்த்து கொண்டிருந்தார் தொடர்ந்து. இப்பொழுது திமுகவை ஆதரித்து கொண்டு போவது போல் தான் இருக்கிறது. தமிழ் தேசியமும் திராவிடமும் பங்காளி மாறி ஒன்று தான் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார்ன்றது கூட மக்களுக்கு புரியவில்லை. இப்படி இருக்கும் பொழுது அநேக நல்ல திட்டங்களை சிஎம் விஜய் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் அவருடைய துணைவியாரும் தன்னுடைய
கேஸிலிருந்து அந்த கேஸை வாபஸ் பெற்று விட்டிருக்கிறார். அது நல்ல விடயம். அவர்களுக்கு இனி எல்லாம் நல்லவையாகவே நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் விமர்சனத்துக்கு குறைவில்லாத அளவுக்கு சீமானவர்களை போட்டு இந்தியாவில் டிக்டாக்குகள், யூடியூப்புகள், ஃபேஸ்புக்குகளில் போட்டு வெளுத்தெடுக்கிறார்கள் வலைதளங்களில். அவர் பேசுவதை கொஞ்சம் ஞானமாக பேசி அவர் இன்னும் மேலே வர வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு எப்படி வாக்கி வந்தபடியெல்லாம் பேசுகிறார் என்று பார்க்கும் பொழுது சில அரசியல் தலைவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி நினைக்க தோன்றுகிறது. அதே போல் இலங்கையிலும் வடமாகாண முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்காக அதுக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. யார் ஒருவர் வந்தாலும் நம்மளுடைய மக்களுடைய நிலை மாறுமானால் அது நிச்சயமாக மாறாது. நாங்கள் தான் எங்களுடைய நிலைமைகளை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மற்ற யாராலையும் உங்களுடைய நிலைமையை மாற்றியமைக்க முடியாது. இதுதான் உண்மை. கஷ்டம் வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்லி மனம் சோர்ந்து ஒதுங்காத அளவுக்கு எல்லாத்தையுமே சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வாழ பழகிக்கொள்வதே கெட்டித்தனம். அரசியல்வாதிகளால் இந்த நன்மைகளும் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. காரணம் என்னென்று கேட்டால் ஏறக்குறைய 30 வருஷ போராட்டத்திலேயும் கூட எந்த ஒரு அரசியல்லையும் எந்த ஒரு லாபம் கிடைக்கவில்லை. இனி வரும் காலங்களிலும் அது கிடைக்குமோன்றது தெரியவில்லை. அது அடுத்த பக்கம். அதே போல் 2027 பிரான்சினுடைய ஜனாதிபதி எலெக்ஷன் வரை இருக்கிறது. இடதுசாரி வலதுசாரி கட்சிகள் ரெண்டுமே சரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி அது யார் வருவார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. யார் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய வேலிடங்கள், எங்களுடைய இருப்பிடங்கள், எங்களுடைய போக்குவரத்துகள், எங்களுடைய உடல் நலங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேல் தேவன் எல்லாத்தையும் பெரிதாக செய்து காரியங்களை வாய்க்கப்படுவார். அதே போல் என்னுடைய நண்பர்களும் விடுமுறைக்கு வரும்படி கேட்டிருந்தார்கள். இந்த ஆண்டு எனக்கு விடுமுறை கிடையாது. காரணம் என்னென்றால் நிறைய தேவைகள் இருக்கிறது. எல்லாத்தையும் சரி செய்து கடந்து வரவே போதும் என்று போய்கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு விடுமுறை ஏதேனும் ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். மற்றது சிலர் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை பார்த்து பேசும் பொழுது தாங்கள் மிகவும் எல்லாத்திலையும் உண்மை உள்ளவர்களாய் தூய்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்ற மாதிரி அடுத்தவர்களை கேலி செய்து கிண்டல் செய்து பேசுவதை எங்களுடைய தமிழ் சமூகம் தவிர்த்து கொள்வது நல்லது. காரணம் என்னென்று கேட்டால் ஒருவருக்கு பிரச்சனை விட்டால் அடுத்தவர்கள் அதில் சந்தோஷம் காண்பதில் தான் குறியாக இருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை கடவுளிடம் சொல்லுங்கள், மனிதரிடம் சொல்லாதீர்கள். மனிதனிடம் சொன்னால் நீங்கள் இருக்கிற நிம்மதியை விளந்து விடுவீர்கள். இது நான் கண்ட அனுபவம். அதே போல் இந்த ஆண்டு விடுமுறை மிகவும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு காட்டு தீ பரவி இருந்தது. அதெல்லாம் இப்பொழுது சரி செய்து விட்டார்கள். இனிவரும் நாட்களில் அப்படியான காரியங்களை தவிர்ப்பதற்கு நிறைய வழிகளை அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. விடுமுறை என்ன 3 கிழமை இருக்கிறது. அதுக்கு பிறகு 2026 விடுமுறை முடிந்துவிடும். பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைக்கு திரும்பி விடுவார்கள். இந்த ஆண்டும் மிக மகிழ்ச்சியாக கடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இனிவரும் நாட்கள் நல்லபடியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னை நேசித்து ஏன் யூடியூப்பில் வரவில்லை, ஃபேஸ்புக்கில் வரவில்லை என்ற நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு முகநூலில் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மடத்துணி யூடியூப் என்ற நன்றி. வணக்கம். நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும்.